வச்சு எடுத்து ஊற்றி வச்சாச்சு. கலக்கி வச்சாச்சு, உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன்னா பொரியுதான்னு பார்ப்போம். பொரியுது. இன்னும் என்ன பண்ணுறேன்னா பச்சை மிளகாய் போடுறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா பொரியணும். எண்ணெய் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடு கம்மியாக ஏறும், குறைவாக ஏறும். முதல்ல ஊற்றிட்டோம்னா சூடு அதிகமாக ஏறிடுங்க. இப்போ எண்ணெய் மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவு பச்சை மிளகா வணங்குற அளவு, தேவையான அளவுனா பச்சை மிளகா வணங்குற அளவு. அடுத்தது வெங்காயத்தை போடலாம். அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த வடைச்சட்டியில் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து பத்தாது, திரும்பவும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். முட்டை வறுவல் செய்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா முட்டை வறுவல் பச்சை வாசனை அடிக்கும், சாப்பிட முடியாது. அதனால் வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு தீயை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாங்க. கிளறிக்கிட்டே இருக்கு. கிளறுனீங்கன்னா முட்டை வறுவல் ரெடி ஆயிடும். போன மாதம் மார்கழி மாதம் இல்லைங்களா, விநாயகருக்கு தண்ணி விடுவோம். கோயில் விசேஷங்கள் நிறையா இருக்குது, பொங்கல்லாம் இருக்கும். முட்டை வறுக்க மாட்டோம், முட்டை சாப்பிட மாட்டோம். இப்போ தை மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொரியிற மாதிரி போட்டோம்னா அந்த பச்சை வாசனை வராதுங்க. நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. பச்சை வாசனை இதை பாருங்க, முட்டை வறுவல் ரெடி.